18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பசாமியை பார்த்தும் நீ பார்க்காதது போல தாண்டி போய்கிட்டே இருக்கியே. ஏன், நீ அவ்வளவு வேலைகள்ல ரொம்ப சுறுசுறுப்பா கவனமா இருக்கிறியா? அல்லது வேறு ஏதாவது சிந்தனை உன் மனசை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கா? அப்பா கருப்பசாமி உன்னை தேடி வந்தாலே ஏதாவது ஒரு வகையில உனக்கு நல்லது செய்வேன்றது கூட உனக்கு தெரியவில்லையா என் தங்கமே? இப்போது கூட இந்த பதிவை நீ பார்க்கணும்னு எதுக்காக ஆசைப்பட்டேன் தெரியுமா? உன் மனசுல நிறைய கேள்விகளும் வருத்தமும் கஷ்டமும் இருக்கு. உன்னுடைய எல்லா கவலைகளையும் போக்கி உன் மனசுக்கு ஆறுதலையும் அன்பையும் கொடுத்து அரவணைச்சு உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் நடத்தி தருவதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். ஆனா நீ என்னை முதன்முறை பார்த்தும் கூட பார்க்காதது போல எத்தனையோ முறை கடந்து போயிருக்க. நான் ஒரு வாழ்க்கைக்கான உண்மையான சூட்சும ரகசியத்தை சொல்றேன். சில நேரங்கள்ல நீ விரும்பாததையே உன்னை நோக்கி வரும்படியும் நீ விரும்பித்தான் ஆகணுங்கிற கட்டாயத்தையும் வாழ்க்கை உனக்கு உருவாக்கும். அப்படி நீ நினைச்சது நடக்காத போதும், நீ விரும்பாதது உனக்கு கிடைக்கும் போதும் நீ கவலைப்படவோ பயப்படவோ வருத்தப்படவோ வேதனைப்படவோ கூடாது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. பிடிச்சதை உன் கையில கொடுக்காது, ஆனா பிடிக்காததை உன் கையில கொடுத்து நீ சந்தோஷமா வாழுன்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்க கட்டாயப்படுத்தும்படி சூழ்நிலைகளை உருவாக்கத்தான் செய்யும். ஆனா அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படவோ துவண்டு போகவோ அவசியமில்லை என் தங்கமே. உன் மனசுல அன்பும் தைரியமும் இருக்கும் போது நீ இரும்பு போன்ற பிள்ளையாக ஜெயிச்சு காட்ட முடியும். இந்த கருப்பசாமி நானே உனக்கு காவல் தெய்வமா இருக்கும்போது யாராவது உன்னை நெருங்க முடியுமா? இல்லை நான் விட்டுடுவேனா என்ன? எந்த கெட்டதும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. இப்போதைக்கு கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்குதுன்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு நான் தயாராக தான் இருக்கேன். நீயும் கொஞ்சம் பக்குவத்தோட நடந்துக்க பாரு. அனுபவம்னா என்ன, பக்குவம்னா என்னன்னு யோசிக்கிறியா? நீ கஷ்டங்களை அனுபவிக்கும் போது உனக்கு பல விஷயங்கள் புரிய வரும். அதுதான் அனுபவம். பக்குவன்றது என்ன தெரியுமா? அடுத்தவங்களை திருத்துறோன்னு நினச்சி நீ அறிவுரை சொல்வதற்கு பதிலாக அவங்களே தானா திருந்திக்கட்டும். கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு திருந்தும் போது தான் அவங்களுக்கு அது மறக்காம அடுத்த முறை தப்பு செய்யாம இருப்பாங்கன்னு என்ன நடந்தாலும் அமைதியாக விட்டு விடுவது தான் பக்குவம். அடுத்தவங்களை திருத்துறோன்னு நினச்சி அறிவுரை சொல்லி நீ மன வருத்தம் அடையாதே என் தங்கமே. எப்போவுமே நிறைய பேர் உன்னை சுற்றி இருந்துக்கிட்டு நல்லது செய்கிறது போல குழி தோண்டி உன்னை தள்ளிவிட பார்க்குறாங்க. ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அடுத்தவன் உனக்கு குழி தோண்டும் போது அவனுக்கு பின்னாலேயே நின்று அவன் குழிக்கு நான் அளவெடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது தெரியாமல் என் அன்பு பிள்ளையான ஒன்றை கஷ்டப்படுத்துகிற பல மனிதர்களுக்கு சீக்கிரமே நல்ல பாடத்தை நான் புகட்ட தான் போகிறேன். நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாருமே உன்னை சுற்றி இருக்க தான் செய்கிறாங்க. நீயும் எப்பவும் போல எல்லாருக்கிட்டையுமே பழகு. ஆனால் எப்படி இருக்கணுங்கிறத நல்லவங்க கிட்ட கற்றுக்கோ. எப்படி இருக்கக்கூடாது, எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்றத நீ கெட்டவங்க கிட்ட கற்றுக்கோ என் செல்லமே. ஒரு விஷயத்தையும் உன்னையும் புரியாதவர்களுக்கு நீ விளக்கம் சொல்லி புரிய வைக்கலாம். ஆனால் வேணும்னே புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறவங்க கிட்ட நீ எதையும் புரிய வைப்பதற்கு விளக்கம் சொல்ல அவசியமில்லை. அழகான சிரிப்போட அமைதியாக அவர்களை கடந்து போய்விடு. அவங்க தானாவே தன் தப்பை உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருவதற்கான நேரமும் காலமும் உண்டாகும் என் தங்கமே. உன்னை வச்சே உனக்கு குளிபறிக்கிற மனிதனுக்கு அன்பாவும் பேச தெரியும், அழகாவும் பேச தெரியும். அவன் அன்பா அழகா பேசியே உன்னை சீக்கிரமா குழியில தள்ளி விட்டுருவான். எப்பவுமே பார்த்து பேசு. பக்கத்துல இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு யோசிச்சு பேசு. எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அனுபவமும் பக்குவமும் சீக்கிரமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். இதுவரைக்கும் நீ கற்றுக்கிட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் வச்சு வாழ்க்கையை நல்லா ஜெயிச்சு வாழ தயாராக என் தங்கமே. நீ நேர்மையா உண்மையா இருக்கிறதுனால உனக்கு நிறைய நண்பர்கள் இல்லை. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சரியான ஆட்களாக நல்லவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் தானே இருக்காங்க. அப்புறம் என்ன, 10 பேர் நண்பர்களாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கிடையாது. உண்மையாகவே உன் மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்கிற ஒரு சில நண்பர்களும் உறவுகளும் இருந்தால் கூட வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும். நீ எப்போவுமே நேர்மையாக இருக்கிறதுனால ஒரு கர்வத்தோடு இருக்க. துணிச்சலாக இருக்கிறதுனால எப்போவுமே உண்மையே பேசுகிற.
தப்பு செய்யாம இருக்கக்கூடிய உன்னுடைய தைரியமும் உன்னுடைய உண்மையும் நேர்மையும் கர்வமும் எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது என் தங்கமே. இந்த உலகத்துல நிறைய பேரு தான் செய்யறது தவறுன்னு தெரிஞ்சுமே செய்யறாங்க. எப்படி தெரியுமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலோ அல்லது பரிகாரம் செஞ்சாலோ நான் சமாதானம் ஆகிடுவேன்னு நினைக்கிறாங்க. ஆனா தப்பு செஞ்சா தவறு செஞ்சா பரவாயில்ல, நான் மன்னிச்சிருவேன். ஆனா அடுத்தவனை ஏமாத்தினாலோ அடுத்தவன் குடியை கெடுத்தாலோ அடுத்தவனுக்கு துரோகம் செய்தாலோ அதை நான் ஒருபோதும் பொறுக்க மாட்டேன் என் தங்கமே. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை அடிக்கிறதையும் கஷ்டப்படுத்துவதையும் காயப்படுத்துவதையும் ஒரு அப்பாவாக என்னால் பொறுக்க முடியுமா? என்ன செய்யணுமோ அதை நான் உடனே செய்வேன். அப்படிதான் இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்து நின்று கொண்டு உனக்கு கெடுதல் செய்த மனிதர்களுக்கெல்லாம் நான் தண்டனையை புத்தியாக கொடுக்க போகிறேன். இந்த உலகத்துல எல்லாரும் பார்க்கறதுக்கு நல்லவங்களா தெரிவதன் காரணம் என்ன தெரியுமா? அவங்க தவறுகள் வெளியே தெரியாத வரைக்கும் இங்கு எல்லாரும் உலகமகா உத்தமர்கள் தான். எப்போ யாரோட குட்டு வெளிப்படுதோ, யாருடைய தப்பும் தவறும் வெளியே தெரிய வருதோ, அப்போதுதானே அவன் யார் எப்படிப்பட்டவன்னு தெரிய வருது. எப்பவுமே உன்னை சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, யாரு என்னன்னு நீ அதிகமாக ஆராய வேண்டாம். எல்லாமே தானாக வெளிப்பட வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வெளிப்படும். உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ யாருக்கிட்டையும் போய் நிக்காதன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீ ஆறுதல் தேடி அடுத்தவங்க கிட்ட போய் உன் கஷ்டத்தை மனவேதனைய சொல்ற. உனக்கு ஒரு சிலர் ஆறுதல்களை சொன்னாலும் நீ போனதுக்கு அப்புறம் அதை நினைச்சு ஆனந்தப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. உனக்கு இது நல்லா வேணும்னு உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி கேலி செய்து கிண்டல் பெய்து சிரிப்பவர்களும் சில பேர் இருக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோ. எப்பவுமே உன் மன கஷ்டமோ கவலையோ எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பசாமி என்னிடம் சொல்லிவிடு என் செல்லமே. கடமையை சரியாக செய்கிற உனக்கு பொய்யா எதுவும் காரணம் சொல்ல தெரியாது. நல்லதையே செய்யணும், நல்லதையே நினைக்கிற உன் வாழ்வில் எல்லா நல்லதுகளையும் நடத்தி தர நான் இருக்கேன். உன் வாழ்க்கை துன்பமும் துயரமும் நீங்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய வகையில் நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. சில சூழ்நிலைகள்ல சில பேர் அமைதியா இருப்பாங்க. அதற்கு காரணம் பிரச்சனை வரக்கூடாதுன்றது மட்டுமல்ல, பிரச்சனை வரும் அளவுக்கு எதையும் நம்ம பேசிடக்கூடாதுன்னு தான். ஆனா அது தெரியாம நீயாக யாரிடமும் போய் சண்டை போடுவதோ பிரச்சனைகளை வம்பு வழக்குகளில் ஈடுபடுவதோ வேண்டாம். யார் எப்படி உன்கிட்ட நடந்துக்கிறாங்களோ நீயும் அதே போல நடந்துக்கோ. தேவையில்லாமல் யாரிடமும் வம்பிழுப்பதோ பிரச்சனை செய்வதோ சண்டையிடுவதோ உனக்கு அவசியமில்லை என்பதை புரிந்து நடந்துகொள். எப்போது யார் என்ன சொன்னாலும் நீ அமைதியாக விலகி போகக்கூடிய ஆளாக இருந்தினா அதுவே 1000 வார்த்தைகள் பேசியதற்கு சமம்தான். உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை சுத்தி நிறைய உறவுகள் இல்லையே நினைச்சு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் காலம் நிச்சயமாக மாறும். எல்லா உறவுகளும் உனக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக நல்லது செய்யக்கூடியவர்களாக நான் செய்து காட்டுவேன் என் செல்லுமே. உன் மனசை ஒரு முறை காயப்படுத்தினாலே நீ எப்படி மனம் நொந்து போகிறாய்? அப்படி இருக்கும்போது நீ மட்டும் இன்னொருவர் மனசை காயப்படுத்திட்டு அவங்க மனசு கஷ்டப்படும்படி எதையாவது செஞ்சுட்டு அப்புறமாக சாரி சொல்வதும் அவர்களை சிரிப்ப வைக்கிறதற்காக முயற்சி செய்வதும் தப்பான விஷயம்தானே. எப்போ நீ யாருக்கு என்ன செய்றியோ அதுதான் உனக்கு திரும்ப வரும்னு நான் சொல்லியிருக்கேன். நீ எய்த அம்பு எப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் உன்னை நோக்கி திரும்ப வரும். அதனால் நீதான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுமே செல்லமே. இந்த உலகத்துல நீ அடுத்தவங்களுக்கு போய் அறிவாளித்தனமா புத்திமதி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இங்கு யாருமே அறிவாளிகளை எதிர்பார்ப்பதில்லை. ஆறுதல் தரக்கூடிய நல்ல மனிதர்களையும் அன்பான மனிதர்களையும் தான் எதிர்பார்க்கிறாங்க. இங்கு அறிவு தேவையை விட கவனக்குறைவுதான் உன் வாழ்க்கையில அதிக கஷ்டத்தை கொடுக்குது. ஏன்னா எல்லா விஷயங்களையும் தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய அறிவாளி பிள்ளையாக நீ இருக்கிறாய். ஆனா பல விஷயங்களை பல சமயங்கள்ல செய்யும் போது கவனக்குறைவும் கவன சிதறலும் உனக்கு தப்பான முடிவை கொடுத்துடுது. இனிமேலாவது எதை செஞ்சாலும் சரியா யோசிச்சு நிதானமா பொறுமையா செஞ்சு உனக்கான விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள தயாராகு. கருப்பசாமி துணை.